வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம்ங்க. முத்தூரில் இருக்கிறவங்க. முத்தூரில் வாரம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு ஏலம் நடந்துட்டு இருக்குதுங்க. சனிக்கிழமை கூடுதலாக இப்போ எள்ளு சீசனுங்கிறனால இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எள்ளு வந்திருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் விலை நிலவரம், தேங்காய் பருப்பு விலை நிலவரம், அதே மாதிரி எள்ளு விலை நிலவரம்னு சொல்லிட்டு மூணோட விலை நிலவரம் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு குட்டானா போய் ஒவ்வொரு குட்டானில் தேங்காய் எத்தனை வந்திருக்குது, அந்த தேங்காய் என்ன ரேட்டு போட்டிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. இப்படி பார்க்கும்போது என்னென்னா நம்ம வீட்லேயும் தேங்காய் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் கொண்டு வரக்கு முன்னாடியே சுமார் இந்த ரேட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாரத்துக்கு வந்து ரேட்டு மாறுமுங்க. நம்ம இந்த வாரம் போகிற ரேட்டு அடுத்த வாரம் வராதுங்க. ரேட்டு மாறுமுங்க. உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மதிப்பு தெரிய வருங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் கமிட்டி இருக்கிறது தெரிஞ்சாலும் கூட கொண்டு வரது கொஞ்சம் தயங்குறாங்க. தாராளமாக கொண்டு வரலாமுங்க. தேங்காய் பருப்பு எள்ளு எதாக இருந்தாலுமே காலையில் 8 மணிக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. சனிக்கிழமை காத்தால 8 மணிக்குள்ளேங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுங்க, ஆதார் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி மொத்தம் எத்தனை தேங்காய் வந்திருக்குது, என்ன ரேட்டுக்கு போயிருக்குது, அதாவது அதிக ரேட்டு, குறைஞ்ச ரேட்டு, சராசரி ரேட்டு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை நான் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. 5165 தமிழ் 8 4885 BTC 9 4885 BTC 4885 BTC 10 5190 BTC 11 25 BTC 12 47 60 தமிழ் 14 36 35 VM 15 48 80 தமிழ் 16 51 60 36 65 DM 19 47 35 BTC 20 51 35 தமிழ். இதெல்லாம் வந்து உரப்புக்கு போகிற கை. சரிங்கண்ணா. இதை வந்து குடுமி எடுத்துட்டு தரம் பிரிச்சு கொண்டு வந்து நல்லா ஒரே மாதிரி இருந்தால் நல்லா காஞ்ச காயை வந்து நல்லா இருக்கும். குடுமி எடுத்து கொண்டு வந்துடுவோம். குடுமி எடுத்து கொண்டு வந்துடுவோம். சரிங்க. குடுமியோட கொண்டாந்தா 100 கிலோ 100 கிலோக்கு 3 கிலோ கழிச்சுக்குவீங்க. வந்து லாஸ் விவசாயிகளுக்கு. அதனால வந்து காஞ்ச காயாக இருந்தால் குடுமி எடுத்து கொண்டாடுறது நல்லது, அவங்களுக்கு லாபம். சரிங்கண்ணா. பச்சை காயினா எப்படி காட்டுங்க. இது மாதிரி இது வந்து வியாபாரத்துக்காக இருக்குது, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு. சரிங்க. குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கு. அது குடும்பம் வந்து காய் வந்து பச்சையா இருக்கணும். இந்த ஓரளவுக்கு பச்சையா இருந்தா அவங்களுக்கு அந்த 100 கிலோக்கு 3 கிலோ குடும்பம் வந்துடும். வெயிட் வந்துடும். கழிச்சால் கட்டுப்படியாகும். வேலையும் அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்காக உங்க யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன். பாத்தீங்களாங்கண்ணா? பார்த்தேன், டெய்லி பார்த்துட்டு தான். நம்ம ஊருங்கண்ணா? நம்ம கரியாம்பட்டி. ஆமா, அமைச்சர் சக்கரவாணி. சரி சரிங்க. அங்கிருந்து பார்த்துட்டு சரிங்கண்ணா. இன்னைக்கு முப்பதி போகணும். சரிங்கண்ணா. போய் பார்த்துட்டு வரணும், மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே உங்க யூடியூப்பை டெய்லி பார்ப்பேன். சரிங்கண்ணா. பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு காயை அங்கிருந்து கொண்டாந்தேன். எங்க ஏரியால வரமாட்டாங்க. சரிங்கண்ணா. உங்க யூடியூப்பை பார்த்துட்டு தான் இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 900 காய்ங்க. எது இதெல்லாம் நம்மளுதாங்களா? இது 540, இது ஒரு 360. இது 540தாங்கண்ணா? ஆமாங்க. ரைட். இது 360. இது 360ங்க. அந்த பக்கம்னா அது வேற. சரி. ஒரு 2 கூட்டம் தான் போட்டுக்கிறேன். 2 கூட்டம் தான் போட்டுக்கிறேன். காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா? காலையில் 7 மணிக்கு வந்துட்டேன். அதே 8 மணிக்குள்ள வர சொல்லி. ஆமாங்க. 7 மணிக்குள்ள அங்கே அட்டன் பண்ணிட்டோம். சரி, லேட் ஆயின்னு சொல்லிடுறாங்க, அதனால 7 மணிக்கு. அதனால தான் வந்துட்டோம். நல்லது. எத்தனை ஏக்கர் நம்ம தோப்புங்கண்ணா? தோப்பா சுத்து மரமாங்கண்ணா? சுத்து மரம் இருந்தாரு. சுத்து மரம். அங்கே பாசனம் என்ன? கிணத்து தண்ணியா? கிணத்து தண்ணி, போர் தண்ணி. அணையில ஒன்று பக்கத்தில் இல்லை? ஆமா, பக்கத்தில் எதுவுமே இல்லை. சரிங்கண்ணா. இப்போ விளைச்சல் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குதுங்க தேங்காய் விளைச்சல்? இல்லை, போன வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்தது. சரிங்கண்ணா. இந்த தடவை பரவாயில்ல. போன வருஷம் விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அளவுக்கு நல்லா. என்ன மரத்துக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க? கொடுக்குறீங்களா? உரம் கொடுப்போம். சரிங்க. கோழி குப்பை. சரிங்கண்ணா. பொட்டாசு 20க்கு 20, யூரியா ஒரு மூட்டை. சரி. எல்லாம் கலந்து கொஞ்சம் வச்சு விடுவோம். எத்தனை மாசத்துக்கு கொடுப்பீங்க இது? 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடுப்போம். 6 மாசத்துக்கு ஒருக்கா. 6 மாசத்துக்கு. தண்ணி சொட்டு நீருங்களா நட நீருங்களா? நட நீர் தாங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா விடுறீங்க? வாரத்தில் 2 டைம் தண்ணி பாய். 2 டைம். 2 டைம் பாய். கொண்டாந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா
ரெண்டு ஒரே ரகமான பாருங்க இங்கே. ஆமாண்ணா இது குடும்பம் எடுத்தது தான் காஞ்ச காய் ஒரே ரகம் தான். நல்லா ஒன்று தானே இங்கே. ரைட் ஓகே. அப்போ கொட்டிடுங்க, ஒரே குட்டான கொட்டிடுங்க. எத்தனை ஆகிங்க அதில்? பருப்பு திக்னஸ் எங்கண்ணா? எந்த குட்டாலேருந்து வந்தாங்கண்ணா ஃபஸ்ட்டு லாட்டா 49 49 ரூபா 5 பைசா 49 ரூபா 5 பைசா. காய் மூட்டை இது காய்ண்ணா, குடும்பம் எடுத்த காய் 100 காய் 100 காய். இதுங்கண்ணா இது வந்து 1200 காய்ங்கண்ணா. 50 ரூபா 40 பைசா 50 ரூபா 40 பைசாவா? 50 ரூபா 40 பைசா. 1200 காய் அதில் ஏங்கண்ணா? 51 ரூபா 5 பைசா 51 ரூபா 5 பைசா. இது எத்தனை காய்ங்கண்ணா? 1700 காய் 1700 1700 51 ரூபா 15 பைசா. இது 1500 காய் 1500 காய் 49 ரூபா 49 ரூபா. சரியா? இந்த குட்டானுங்கண்ணா? இது 670 காய் 670 காய். சரிங்கண்ணா. ரேட்டு 50 ரூபா 70 பைசா 50 ரூபா 70 பைசா 50 ரூபா 70 பைசா. இது 240 காய் எதுங்கண்ணா? 50 இதான் ரூபா 90 பைசா இது வந்து 50 ரூபா 90 பைசா 50 ரூபா 90 பைசா. இதில் எத்தனை காய் வந்துருக்குதுங்கண்ணா? 700 காய் 700 காய் 51 ரூபா 65 பைசா 51 ரூபா 65 பைசா. நம்மளுதுங்க 51 ரூபா 51 ரூபா 60 பைசா 60 பைசா 65 காசு. ஓகே. 48 ரூபா இதுங்கண்ணா 8 85 48 ரூபா 85 காசு. இது 48 85 இது 48 ரூபா தான். 48 ரூபா 85 காசு. 51 இதுங்கண்ணா 1 90 எத்தனை காய்ங்கண்ணா? 400 400 காய் 51 ரூபா 91 பைசாங்களா? 48 25 இதில் எத்தனை காய்ங்கண்ணா? மூடி வச்சுட்டாங்க, உடஞ்சி போயிரும்ண்ணா. ஆமாம் 83 காய் 48 ரூபா 52 பைசா. வெடிச்சிரு காய் வெடிச்சிரு காய் வெடிச்சிரு அப்படின்ட்டு. இது 51 ரூபா 65 பைசா 51 ரூபா 65 பைசா 65 பைசா. இதில் எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா? 175 காயா? 175 காய் இது இது 200 காய் 200 காய் 47 60 பச்சை காய் பச்சை காய் 47 ரூபா 60 பைசா 60 பைசா. 36 75 36 75 36 ரூபா 36 ரூபா 35 பைசா 35 பைசா. 48 80 48 ரூபா 80 பைசா. இதில் எத்தனை காய்ங்கண்ணா? 580 காய் 51 60 51 ரூபா 60 பைசா 60 பைசா. 120 மொட்டை காய்ங்கண்ணா, குடும்பம் எடுத்தது 51 90 51 ரூபா 90 பைசா. காஞ்ச காய் காஞ்ச காய் பச்சை காய்ங்கண்ணா இது 36 65 36 ரூபா 65 பைசா. இது குடும்பம் இதுதான் கொஞ்சம் ரேட்டு. ஓ இது பச்சை காய் குடுமையோட கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா குடுமி 36 ரூபா 65 காசு. குடுமையோட வந்து கொஞ்சம் ஏறி விலை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதுங்கண்ணா 47 35 47 ரூபா 35 பைசா 47 35. இதுங்க 51 35 51 ரூபா 35 காசு. எத்தனை காய்ங்கண்ணா? 360 காயா? இது குடும்ப காய்ங்கண்ணா 37 40 37 40 81 காய்ங்களா? 80 ஓகே. இது பாருங்கண்ணா 48 30 48 ரூபா 30 பைசா 30 பைசா. 48 40 48 ரூபா 40 பைசா 40 பைசா. ஓகேண்ணா. இதுங்கண்ணா 47 50 ஒரே சைஸ் காய் நல்லா காய் பார்வைக்கு நல்லா இருக்கு. மார்க்கெட் கொண்டு 47 ரூபா 50 பைசாங்க 50 பைசா 47 ரூபா 50 பைசா. நம்மளுது ஏங்கண்ணா 47 ரூபா 50 பைசா. ரைட். ஆனால் இது அண்ணனு தான். இது எவ்வளவு? 44 55 44 ரூபா 55 பைசா 540 காய்.
இதுங்கண்ணா 51 35. 51 ரூபா 35 காசு. 51 ரூபா 35 காசு. அதிக விலையாங்கண்ணா? இது அதிக விலையா? 55 55 ரூபா 55 காசு. என்ன காரணங்கண்ணா? காய் நல்லா காஞ்சிருக்கா? பருப்பு நெக்கு அரைஞ்சுக்கு மேலே இருக்குங்களா? ரைட், நம்மளுதுங்களாண்ணா? இருங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணா? முத்திரி தொட்டி விலை வேறு கொண்டு வருவீங்களாங்கண்ணா? ரைட் ரைட், சரி சரி. பருப்பு நல்லா முக்கால் இருக்குங்களா? முக்கால் இருக்கு. சரி, பாட்டு வரேங்கண்ணா. ரைட் அண்ணா, அந்த பச்சைக்காய்ங்கண்ணா? இது 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 46 75 பைசா. காய் லேசாக உடஞ்சிருக்குதுண்ணா. 47 85 350 காய்ங்கண்ணா. என்ன காரணம்னா ரேட்டு கம்மி? எல்லாம் கலந்துருக்குது. 35 5ங்க. இது இந்த காய் வித்தியாசமாக இருக்குது. 50 ரூபாயா? என்ன காரணம்? காய்ஞ்சிருசா இருக்குது, சாம்பல் கலந்த மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்கண்ணா. நல்லா காஞ்சிருக்குது. 50 ரூபா 5 பைசா. 50 ரூபா 50 பைசா. எத்தனை காய்? 70 காய்ங்கண்ணா. கரெக்டுங்களா? குடுமையோட இது இல்லைங்கண்ணா? 51 30. 51 ரூபா 30 காசு. இது 48 90. ஓ, இதுலேயே ஒரு சின்ன குட்டம் இருக்குதா? 20 காய். இது களிகாய் 35 ரூபா 5 காசு. இது கொஞ்சம் காய் உண்டு இருக்குது. இது எவ்வளோங்கண்ணா வருது? 51 35. இது 48 65. எத்தனை காய்ங்கண்ணா அதில்? 23 காய். என்னங்கண்ணா? மதுரையிலேருந்து வந்திருக்காங்களா? ஓஹோஹோ, ரைட் ரைட் ரைட். 47 ரூபா 5 பைசா. இதுங்கண்ணா? 52 35. 52 35. எத்தனை காய்ங்கண்ணா அதில்? 450 காய். சரி 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 சரி. இதில் எத்தனை காய்ங்கண்ணா? 90 காய். 51 ரூபா 45 காசு. $49 ரூபா 5 பைசா. இந்த பச்சைக்காய் என்ன ரேட்னு வருங்கண்ணா? 44 70. காய் பெருங்காய்ங்கனால எழுதிடுறாங்க. இதுங்கண்ணா? நல்லா சுத்தமாக கொண்டு வந்துருக்காங்க. 48 ரூபா. ரைட் 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 ரைட். 52 40. இது முக்காலஞ்சு ஊர் மாட்டுக்குண்ணா. பருப்பு 5 மேலே வரும். 38 ரூபா 5 பைசா. 1 கிலோ காய் 38 ரூபா 15 பைசா. சரிங்க, தேங்காய் விலை நிலவு தெரிஞ்சுக்கலாங்க. மொத்தம் வந்து 17,754 காய்களுங்க. நாம் என்றைக்கு இந்த வீடியோ எடுத்துன்னு வந்தீங்கன்னா 11/4/2026 சனிக்கிழமை அன்றைக்கிங்க. காயோட வரவு 17,754 காய்களுங்க. அதிகபட்சம் வந்து கிலோ ஒன்றுக்கு தேங்காய்ங்க 55 ரூபா 55 காசுக்கு போயிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 35 ரூபா 15 பைசாவுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 51 ரூபா 53 பைசாவுக்கு போயிருக்குதுங்க 1 கிலோ தேங்காய்ங்க. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பருப்பு பார்க்க போகிறோமுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி வைங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு இந்த முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புகழ்பெற்றதுங்க. வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு எள்ளு நடக்குங்க. எள்ளு பார்த்திங்கன்னா அப்போ சீசனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் தேங்காய் பருப்பு 12 மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஏழு நடக்குங்க. நீங்கள் தேங்காய் பருப்பாக கொண்டு வர மாதிரி தான் முதல்ல சொன்ன மாதிரி தானுங்க. காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் மறக்காமல் கொண்டுட்டு வந்துடுங்க. ரைட்.
என்ன ரேட்டுக்கு போயிருக்குங்கண்ணா அது? 48-65 எத்தனை காய் கொண்டு வந்தீங்கன்னா? 23 காய். 23 காய். இப்போ நீங்கள் சொன்ன விவரம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி. உங்களுடைய சேனலில் எங்களுக்கு தெரிய வரணும்னா சரிங்கண்ணா. ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டு, இந்த ஈரோடு பெல்ட் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது. உங்கள் சேனல் மூலிமா தெரிய வருது. சரி சரி ரொம்ப சரி. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எப்போ கிளம்பி அங்கேருந்து எப்போ கிளம்பி வந்தீங்க? காலையில் 4 மணிக்கு பஸ் சார். சரிங்கண்ணா. நம்மளுக்கு தோப்பு இருக்குங்களா இல்லை வாங்கிட்டு வரலாம்? தோப்பு இருக்குங்க. தோப்பு இருக்கு. பரவாயில்லைங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா முத்தூர்? பிடிச்சிருங்க. எந்த வழியாக வந்தீங்க மதுரையிலேருந்து? காங்கேயம், தாம்பரம், தராபுரம், காங்கேயம். இப்படி வந்துட்டீங்க. ஓ சரி சரி. இன்னொரு ரூட்டு சொல்கிறாங்க, வெள்ளக்கோயில். ஆமாம், அப்படி வரலாம். கரூர் ஓயும் வந்து வந்துடலாம். நீங்கள் பைக் காரு இந்த மாதிரி வாரம் வந்தனா சாட்டில் வந்துடலாங்கண்ணா. நீங்கள் வெள்ளவாய் வந்து வந்துடலாம். சரி ரைட். நீங்கள் ஃபியூச்சரில் கொண்டாடலான்னு இருக்கிறீங்க. கண்டிப்பாக. ரைட். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம தேங்காய் பார்த்தோமுங்க. தேங்காய் மொத்தம் எத்தனை காய் வந்திருக்குது, என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமுங்க. இப்போ தேங்காய் பருப்பு பார்க்க போகிறோமுங்க. எப்படி தேங்காய் பருப்பு எப்படி வந்திருக்கு, இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி என்ன ரேட்டு, தேங்காய் பருப்பு என்ன ரேட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாமுங்க. தேங்காய் பருப்புங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச விலையாக 100 ரூபா 20 பைசாக்குமே, அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 156 ரூபா 40 காசுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 148 ரூபா 20 பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் பருப்புங்க. தேங்காய் பருப்பு அதே மாதிரி தானங்க, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கொண்டு வந்தோம்னாலும் அதுக்கு தகுந்த விலை போகுதுங்க. இங்கே வந்து தேங்காய் பருப்பு ரெண்டுமே சனிக்கிழமை ஏலம் போகுதுங்க. நிறைய விவசாயிகள் தேங்காயும் கொண்டு வராங்க. தேங்காய் கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுலேயும் வந்து தேங்காய் பருப்பும் கொண்டு வந்தாலும் இந்த குடோனுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஒரே மட்டத்தில் ரெண்டு வேலையும் முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து ஒரே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து அக்கடான ஒரு வேலையாக போயிடுதுங்க. இப்போ வந்து தேங்காய் ஒரு நாளும் தேங்காய் பருப்பு ஒரு நாள் மார்க்கெட் நடந்ததுன்னா நம்ம 2 நாள் பயணிக்க வேண்டியது வருங்க. ஒரு 500 காய் இருக்குது, ஒரு 20 கிலோ பருப்பு இருக்குது அப்படின்னாலும் நம்ம ரெண்டையும் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாமுங்க மார்க்கெட் கமிட்டிக்கு. தேங்காய் பருப்பு 2 விலை நிலவரம் பார்த்தோமுங்க. இப்போ வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து எள்ளு வந்து விற்பனைக்காக விவசாயி நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அறுவடை ஆரம்பித்து நிறைய எள்ளு வார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் எள்ளு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எள்ளோட விலை நிலவரத்தை நம்ம அடுத்த வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.